தன்னை போல் பிறரை நேசி அப்படிங்கிறத பார்க்க போறோம். தன்னை போல் பிறரை நேசி அப்படின்னா தன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதே அளவுக்கு மற்றவங்களை நேசிக்கணும், மற்ற மனிதர்களையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வந்து பைபிள்ல சொல்றாரு. எதனால இதை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு சமத்துவத்துக்கான ஒரு வழி. எப்படி நம்மளை நம்ம நேசிக்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி நம்ம நேசிக்கிறோங்கிறது யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நம்மளை கேரிங் எடுத்துக்கிறோம், நம்மளோட உடல்லையும் மனதிலையும் நம்மளை எப்படி முன்னேற்றணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மளை நோக்கி தான் எல்லா விஷயமும் இருக்கும். இந்த உலகமே நம்மளுக்காக தான் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கறதான் வந்து நம்மளோட எண்ணமா இருக்கும். அதே விஷயத்த நீங்க மற்றவங்களுக்காகவும் யோசிக்கணும், மற்ற மனிதர்களுக்காகவும் என்ன பண்ணணும், அவங்களோட வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தையும் அவங்களோட வாழ்க்கைக்கான ஒரு நன்மைகளை பத்தியும் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதேதான் வந்து முகமது நபி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா,